வணக்கம் நண்பர்களே. மல்லிச்செடிகள்ல இந்த மழை காலங்கள்ல ஏற்படுற பூச்சி பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம வேப்பம் கொட்டை கரைசல் தயார் பண்ணலான் இருக்கோம். அதுவும் குறிப்பா மொக்குப்புழு மொக்கு கருகளுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இந்த வேப்பம் கொட்டை கரைசல் தயார் பண்றதுக்காக நம்ம வேப்பம் கொட்டையவே வாங்கியிருக்கோம். ஒரு 70 கிலோ வேப்பம் கொட்டை வாங்கி இது 2 நாள் நல்லா வெயில்ல காய வச்சு பேக் போட்டு எடுத்து வச்சிருக்கோம். நம்ம காய வச்ச இந்த வேப்பம் கொட்டையில இருந்து ஒரு 5 கிலோ வேப்பம் கொட்டை எடுத்து உரல்ல இப்படி இடிச்சு வச்சிருக்கோம். இப்ப இதை எப்படி தயார் பண்றதுன்றத நம்ம பார்த்துடலாம். இப்ப நம்ம இடிச்சு வச்ச இந்த வேப்பம் கொட்டை தூளை ஒரு காட்டன் துணியில போட்டுட்டு இது மாதிரி ஒரு மூட்டை மாதிரி நல்லா கட்டி வச்சுக்கலாம். இது கூட நாட்டு பூண்டு ஒரு 1/2 கிலோ இடிச்சு எடுத்து வச்சிருக்கோம். அடுத்ததா நாட்டு மாட்டு கோமியம் ஒரு 15 லிட்டர். இப்ப இது எப்படி செய்யறதுன்றத நம்ம பார்த்துடலாம். இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ட்ரம் எடுத்துக்கலாம். அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த நாட்டு மாட்டு கோமியத்தை ஒரு பாதி இது ஊத்திக்கலாம். அது கூட இடிச்சு வச்ச நாட்டு பூண்டை சேர்த்துக்கிறோம். அடுத்ததா நம்ம கட்டி வச்சிருக்க இந்த வேப்பம் கொட்டை தூளையும் அது கூட சேர்த்துடலாம். இப்போ மீதி இருக்க இந்த கோமியத்தை அது மேல நம்ம ஊத்திடுறோம். இது ஒரு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 நாள்ல இந்த வேப்பம் கொட்டை கரைசல் நமக்கு தயாராயிடும். நம்மளோட வேப்பம் கொட்டை தூள் தயார் பண்ணி 3 நாள் ஆச்சு. இன்னைக்கு இது எப்படி இருக்குன்றத நம்ம திறந்து பார்த்துடலாம். நாட்டு மாட்டு கோமியம், நாட்டு பூண்டு, வேப்பம் கொட்டை தூள் இது எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாடை வருது. இந்த வேப்பம் கொட்டை தூள் இந்த நாட்டு மாட்டு கோமியத்தில் நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை நம்ம புழிஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ இந்த கோமியத்தில் இருக்க நாட்டு பூண்டையும் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது மாதிரி இந்த கோமியத்தை ஃபுல்லாகவே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த சக்கையை வேஸ்ட் பண்ணாமல் இதை நம்ம மல்லி செடிகளுக்கு தரை வழியாக கொடுத்துடலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதை செடிகளுக்கு கொடுக்கறதுக்கு இது கூட ஒட்டும் திரவமாக காதி சோப்பை நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி இது கூட சேர்த்துக்கணும். இதை மல்லி செடிகளுக்கு எந்த அளவில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு இதில் ஒரு 1/2 லிட்டர் எடுத்து கலந்து ஸ்ப்ரேவாக கொடுத்துடலாம். மாலை நேரங்களில் ஸ்ப்ரேவாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வேப்பம் கொட்டை கரைசலை மல்லி செடிகளுக்கு வாரம் ஒரு முறை கொடுத்தோம்னா செடிகளில் ஏற்படுற எல்லா பூச்சிகளையுமே நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணலாம். மெயினாக மொக்குப்புழு மொக்குக்கருகள் இந்த பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தேவைப்படும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கை விவசாயம் செய்வோம், மண் வளம் காப்போம். நன்றி.